ஆதரிக்கும் வள்ளலே, என் அகந்தை அழிந்து தெளிவு பிறந்து விட்டது. எழுந்திரு பிரபு. பிரம்மபுத்திரா, பேரப்பிள்ளை காலால் உதைத்தால் தாத்தா கோபித்துக் கொள்வதுண்டா? தெய்வம் கோபிப்பதில்லை. நீ வந்த காரியம் முடிந்ததா? முடிந்து விட்டது. உன் கருணையால் என் அகந்தை கண் அழிந்தது. நீதான் பிரம்மா, நீதான் சிவன், நீதான் விஷ்ணு என்னும் சத்திய தரிசனம் கிடைத்து விட்டது. மகாபிரபு, நான் உடனே சென்று வேள்வியிலே கூடியிருக்கும் முனிவர்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியிருக்கிறது. எனக்கு விடை கொடு. போய் வா. பூர்ண ஆசிகள். தன்யநாமி. மாதரசி, திருமகளுக்கு கண்ணீர் எதற்கு? திருமாலின் செயலுக்காக கண்ணீர் சிந்தாமல் பன்னீர் அசந்துவது. பிரம்மனுக்கே பிறவி கொடுத்த தங்களுக்கு கேவலம் ஒரு மானிடனால் அவமானம் நேர்ந்து விட்டதே. ரமா, பிருகு மகரிஷி மகாஞானி. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நிறைவேற்றத்தான் இந்த அளவுக்கு துணிந்து செயல்பட்டிருக்கிறார். அதற்காக நீ இன்றி வேதனைப்படுவது நியாயமல்ல. அமைதியாக இரு தேவி, அமைதியாக இரு. அமைதியா? மகாலட்சுமியே அவமதித்து விட்ட அந்த பிருகுவுக்கு தக்க தண்டனை கிடைத்தால்தான் எனக்கு அமைதி. தேவி, எப்போதும் என் இதய மாளிகையில் வாசம் புரியும் உனக்கு என் பக்தருடன் எனக்கு இருக்கும் இணைப்பும் ஈடுபாடும் தெரியாததா? கண்ணே, இருக்கட்டும். பிருகுவால் மிதிக்கப்பட்டவன் நான் தானே? உண்மையல்ல, உண்மையல்ல. அவர் உதைத்தது நீங்காது நான் வாழ்ந்து வரும் இந்த திருமார்பை. மகாலட்சுமி நான் இருக்கும் இடத்தையே அவமானப்படுத்தினார். என் மாளிகையில் என் மணவாளனை துரும்பாக பாவித்து காலால் எட்டி உதைத்த அந்த ஆணவக்காரரை தவிர்த்து தண்டிக்காமல் உபசரித்து வாழ்த்தி என் எதிரிலேயே அவர் நீங்கள் புகழ்வதா? கோபம் எதற்கு? மாதாவின் மடியில் இருக்கும் பிள்ளை அழுது தாயை காலால் உதைத்தால் அதை பெற்ற தாய் தாங்காது கோபத்தில் தண்டித்து விடுவார். பாதத்தால் உதைத்து அவமானம் செய்தவன் மேல் பரிவு, பாத பூஜை செய்து பக்கத்திலேயே வாழ்ந்து வரும் எனக்கு பாட போதனை. எனக்கு பத்தினியை விட பக்தர்களே உயர்ந்தவர்கள். அப்படியுள்ளவர் திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. எந்த இடத்தில் எனக்கு ஆதரவில்லையோ, எந்த இடத்தில் இந்த லட்சுமிக்கு அவமானம் நேருமோ, அந்த இடத்தில் நான் சிறிது நேரம் கூட நிற்க மாட்டேன். சரியாக சொன்னீர்கள் தாயே. நாராயண நாராயண. நாரதா, சமயத்தை அறிந்து சமாதானப்படுத்துவதை விட்டு சந்தர்ப்பவாதியை போல் நீ பேசுவதா? நாராயணன், நாராயணன், தாங்கள் பேசலாமா பரமாத்மா? கௌரவம் இல்லாத இடத்தில் கன நேரம் கூட இருக்க மாட்டேன் என்று அன்னையே சொல்லி இருக்கிறார். அம்மா, எந்த ஒரு காரணத்தையும் காட்டி நீங்கள் உங்கள் தீர்மானத்தை மாற்றிக் கொள்ளாமல் இருங்கள் தாயே. நாரதா, பிரபு, சிக்கலான பிரச்சனை இது. நாராயணன் மனதுக்கு நலமாகவும் இருக்க, என் தாய்க்கு நிம்மதியும் கிடைக்க. நாரதா, என்னை தடுக்காதே. நான் எதற்கு? என் பிரபுவுக்கு பக்தர்கள் இருக்கிறார்களே. இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி, என் தேவி. லட்சுமி, லட்சுமி. நாராயண நாராயண.